Hello friends, welcome to Kanyakumari Shell YouTube channel. நாங்கள் வந்து சம்மர் வெக்கேஷனுக்காக திருநெல்வேலியிலேருந்து கன்னியாகுமரிக்கு போயிருந்தோம். ஸோ அந்த vlog தான் உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். நான், எங்கள் அக்கா, எங்கள் பெரியப்பா 3 பேருமே போயிருந்தோம். எங்கள் அம்மாவோட நேட்டிவ் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி தான். அவங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே கன்னியாகுமரி தான். ஸோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 2 o'clock போல் திருநெல்வேலியிலேருந்து கிளம்பணும். கிளைமேட் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு ட்ராவல் பண்ணுறதுக்கு. கொஞ்சம் க்ளவுடியாகவும் அதே மாதிரி கொஞ்சம் மழையும் பெஞ்சுது. ஸோ இந்த ரோடு பார்த்திங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து கன்னியாகுமரிக்கு போகிற ரோடு தான். இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து கன்னியாகுமரிக்கு போகிற ரோடு தான். ஸோ போகிற வழியில் பார்த்திங்கன்னா விண்டு ஃபேன், அப்புறம் வந்து மவுண்டெயின்ஸ், அந்த மாதிரி நிறைய பார்த்துக்கிட்டே போகலாம். பார்க்குறதுக்கும் ரொம்பவே அழகாக இருந்தது. ஸோ ஒரு 1 hour ட்ராவல் பண்ணக்கப்புறம் நம்ம ஒரு பிரேக் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பேக்கரியில் நாங்கள் நிறுத்தினோம். இது வந்து ரொம்பவே பெரிய பேக்கரி தான், நாங்கள் போகிற வழியிலே இருந்தது. ஸோ இங்கே வந்து எல்லாமே இருந்தது. கேக்ஸு, பப்ஸு, ஸ்நாக்ஸு, அப்புறம் சாட் ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்தது. அப்புறம் ஸ்வீட்ஸ் கூட இருந்தது. இங்கே நாங்கள் வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு திருப்பியும் நாங்கள் கன்னியாகுமரிக்கு கிளம்பணும். ஸோ திருப்பியும் நாங்கள் எங்கள் ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணோம். இந்த பூ பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்தது. ஸோ இப்போ வந்து நம்ம கன்னியாகுமரிக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். என்ட்ரு ஆனானே இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நாங்கள் வந்து நாங்கள் பார்த்திங்கன்னா குமரசாலை குளத்துக்கு போயிருந்தோம். அங்கே நிறைய வாத்து இருந்தது, பார்க்கவே ரொம்பவே அழகாக இருந்தது. உங்களுக்கும் வாத்தெல்லாம் பார்க்க பிடிக்கும்னா மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலி கன்னியாகுமரி பீச்சுக்கு ரீச் ஆயாச்சு. நாங்கள் ஒரு ஈவினிங் டைம் போல் பீச்சுக்கு போயிருந்தோம். பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் ஸ்டாச்சு, கண்ணாடி பாலம், இதெல்லாம் பார்த்து நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். உங்களுக்கும் இந்த மாதிரி பீச்சுக்கு போய் என்ஜாய் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் போயிருந்த டைம் கொஞ்சம் க்ளவுடியாகவும் அதே மாதிரி கொஞ்சம் ரெயினாகவும் இருந்தது. ஈவினிங் டைம்னால் மிளகா பஜ்ஜி, காலிஃப்ளவர் பக்கோடா, அப்புறம் பைனாப்பிள், இதெல்லாம் நாங்கள் வந்து பீச்சில் வாங்கி சாப்பிட்டோம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஃப்ரெஷ்ஷாகவே போட்டு தந்துட்டுருந்தாங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கன்னியாகுமரி ஷெல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.